Sierra Hotel India Echo Lima Delta Shield. டேய் நில்லுங்கடா. Guys, catch up! நீங்கள் இந்த நேரத்தில் யோசிக்கலாம், நாங்கள் ஏன் திருடுறோம்னு. சூழ்நிலை எங்களை அந்த மாதிரி மாற்றிடுச்சு. ஹலோ அதுக்குமாங்களா? நீங்கள் வந்து ரெஸ்யூம் கொடுத்துட்டு போனீங்களே, உங்களுக்கு 29 இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், வர முடியுங்களா? இன்டர்வியூவா? ஆமாம். வரும்போது நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எல்லாமே சரி, ஓகே. வந்துடுங்க. எங்கடா காலிலேருந்து ஆளை காணோம், எங்கே போயிருந்தா? பக்கத்து தெருவில் போயிட்டு வந்தேன். ஆமாம், விற்க அங்கே இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னா. தெரில. கால் பண்ண. விற்க வந்துட்டான்டா. நாடா மச்சான், இன்டர்வியூ என்ன ஆயிடுச்சு? எப்பவும் போல தான்டா, இன்றைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. ஆமாம், ஹவுஸ் ஓனர் வாடகை கட்டாரு. இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? என்னடா பண்ணுறது? சரி வாங்க, எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருக்குது? வெயில் வேறு அடிக்குது. ரூமுக்கு நான் போகலாம். அங்கேயே நில்லுங்கடா, அங்கேயே நில்லுங்க, நான் வரேன். 4 மாசமா வாடகை காசு கொடுக்காம சுற்றி நிற்கிறீங்க. எப்போ வாடகை காசு கொடுக்குறீங்க அப்போ உள்ளே வாங்க, இல்லைன்னா அப்படியே வெளியில் போயிடுங்க. நாளைக்கு ஒரு நாள் டைம் தாங்கண்ணா, கண்டிப்பாக கொடுத்துருவோம். காசு இருந்தால் உள்ளே வாங்க, இல்லைன்னா அப்படியே போயிடுங்க, வராதிங்க. தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணி கேளு. காசு வேறு வழியில் கேட்டு தான் ஆகணும். பணம், வேலை, வீடு, இது 3 ஒரு மனுஷனுக்கு தேவை. ஆனால் இப்போது அந்த 3 எங்ககிட்ட இல்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும்.
அங்கேயும் இன்னும் 2 மாதம் வீட்டு வாடகை கட்டலடா. இதில் எங்கிறது அவங்க நான் வாடகை கேட்குறது? நம்ம தான் இந்த மாதிரி இருக்கோம்னா நம்ம ஏரியா பசங்க நம்மளை விட கஷ்டத்தில் இருக்கிறானுங்கடா. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. இப்போ தாண்டா வண்டி வந்து எடுத்துகிட்டு போனாங்க இஎம்ஐ கட்டலன்னு சொல்லிட்டு. ஆசாசியாக வாங்கின வண்டிடா. என்ன பண்ணுறதுனே தெரியலடா, பயமாக இருக்குது. கம்முனரு டாடி. அதுக்கு தானே போராடிட்டு இருக்கோம். எங்கடா போகிற? என் பின்னாடியே வா சொல்கிறேன். ஏய் மச்சான் வாடா. எங்கடா போய்ட்டுருக்க? வாடா ஒருத்தரை பார்க்கணும். என்னண்ணா உங்ககிட்ட காசு கேட்டிருந்தேன். 500 தானே ரெடி ஆயிடுச்சு. இந்தா. தேங்க்ஸ்ண்ணா. சரிடா பார்த்துடா. ₹500 தான்டா கொடுத்தாரு. அதை வச்சு என்ன பண்ணுறது? ஒன் ஷாப் போகலாம். தலா இதில் 10,000 ரூபாய் இருக்குது. டேய் நில்லுங்கடா. ₹10,000 பணம் இருக்குடா, அடிச்சிடலாம். திருடுறா. திருடுக்கு எனக்கு தேவைப்படுது. நான் சொல்கிற மாதிரி கேளு, பார்த்துக்கலாம் வா. என்னவோ பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற ₹10,000 அப்படியே கொடுத்துடு, இல்லை இங்கேயே உன்னை பொறிச்சிருவேன். என்ன பண்ணி 2 பேர் என்ன பண்ணுறானுங்க? ஏன் 3 பேர்ல 2 பேர் வாங்கினாங்க அடிச்சடிங்க. ஒரு ஆள் தான் தெளிவாக இருக்கான். சரி மணி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஏய் நின்னுடா. புளிக்க வச்ச பொரியல பூனை வந்து மாட்டிக்கிற மாதிரி இது கதை. சரி சொல்லு, எதுக்காக என்கிட்ட காசு அடிக்க பார்த்தீங்க? தெரியல, திருடணும்னு தோணுச்சு. எங்களுக்கு அந்த ₹10,000 10 லட்சம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு செகண்ட் திருடணும்னு தோணுச்சு. எதுக்கு சார்? படித்த படிப்புக்கே வேலை கிடைக்கல, நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? எங்கள் வீட்டில் நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இங்கே நாய் படாத பாடுபட்டு இருக்கேன். பிச்சைக்காரன் ஒரு கேவலம். படிக்கும்போது தெரியல சார், ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது படித்த படிப்புக்கெல்லாம் இங்கே வேலை இல்லைன்னு. ஏன் சார்? திறமை இல்லாததுனாலயா? வாய்ப்பு கிடைக்கல சார். தம்பி, உனக்கு திறமை இருக்குது, வாய்ப்பு ஒன்று நம்மளை தேடி வராது, நம்ம தான் வாய்ப்பு தேடின்னு போகணும். இந்த படித்த படிப்புக்கு தான் நம்ம வேலை கிடைக்கணும்னா 100% பேர் வீட்டில் சும்மா தான் இருக்கணும். இந்த காலத்தில் படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம எந்த வேலைக்கு வேணால் போகலாம்.
அதுக்குன்னு திருடக்கூடாது. அந்த இடத்துல கிரைம் ரேட் அதிகமாக இருந்ததுனால தான் என் டீம் அங்கே வந்தது. அதனால தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. எனிவே எஃப்ஐஆர் எதுவும் போடலை, 15 நாள் ரிமாண்டு. இதுக்கப்புறமாச்சு திருந்தி வாழப்பாரு. படிப்புக்கு ஏற்ற வேலை தான் செய்யணும்னு எதுவும் கட்டாயம் கிடையாது. திருடாமல் பொய் சொல்லாமல் யார் வயிற்றுலையும் அடிக்காமல் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் கேவலமே கிடையாது.